ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர கிரகணம் நடக்குது. இந்த வருஷத்தினுடைய கடைசி கிரகணம் வருகிற 28/8/2026 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை நடக்கு. உங்கள் ராசிக்கு 10 குடையவன் சந்திரன் கிரகணத்தில் மாற்றாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல கிரகணம்னா என்ன சார் அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமியோட நிழல் படும். பூமியோட நிழல் தான் ராகு. ஸோ ராகு இப்போ கும்பத்தில் இருக்கனால சந்திரனை பிடிச்சி வச்சுக்கிறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது 5 கிரகங்கள் இந்த கிரகணத்தில் சம்மந்தப்படுறாங்க. ஓகே, இதோடைய சாதக பாதங்களை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரகணத்தை அன்றைக்கி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுபோக கிரகணத்துக்கு அடுத்த வரை நாட்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது, ஆனால் மற்ற நாட்டிலலாம் தெரியும். சரியா? சவுதி, ஷார்ஜா, கல்ஃப் கண்ட்ரியில் தெரியும். தென்மேற்கு ஆசியா, ஐரோப்பிய நாடுகள், ஆஃப்ரிக்கா, இது மாதிரி கண்ட்ரிஸ்லாம் தெரியும். பட் இதோடைய தாக்கம் இருக்கும். இந்த ஸ்பேஸில் இது நடக்குது, இந்த கேலக்சியில் நடக்குது. ஒளி கிரகங்கள் சூரியன், சந்திரன் இதில் சம்மந்தப்படுறாங்க. சந்திரன் நேரடியாக பாதிக்கப்படுறாரு. இந்த கிரகணம் பௌர்ணமி மணிக்கு தான் நடக்குது. ஸோ இதோட தாக்கம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது. ஏன்னா பகல் பொழுதாக இருக்கிறனால சந்திரன் மறைஞ்சிருவார். இப்போ அமெரிக்காவுக்கு ஈராக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப நாளாக நடக்குது, அமெரிக்கா, ஈரான். அதனால் என்ன சார் அப்படின்னா, அந்த சண்டையை நம்ம நேரில் பார்க்கல, அதோட பாதிப்பு நமக்கு இல்லை. ஆனால் எரிபொருள் விலை ஏறி போச்சு. டீசல், பெட்ரோல், கேஸ் விலை ஏறிடுச்சு. கேஸ் தட்டுப்பாடு, சமையல் கேஸ் தட்டுப்பாடு. அதுபோக ஹோட்டல்ஸுக்கெல்லாம் கேஸ் கிடைக்கல, விலையை ஏற்றிட்டானுங்க. டீ, காஃபி, வடை, இட்லி ஹோட்டல் ரேட்லலாம் ஏற்றிட்டானுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையா இந்த கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியலையே. இந்தியாவில் கொஞ்சம் இடத்துல தெரியாது, இந்திய பெருங்கடலில் தெரியும். சரியா? பூமியின் சுழற்சியின் அடிப்படையில் அந்த இந்திய பெருங்கடலில் தெரியும். பட் இந்தியாவில் அந்த அளவுக்கு தெரியாது. நமக்கு தான் தெரியாத, நீ எதுக்கு வீடியோ போடுற? கோயில் குளம் தான் திறந்துருக்குமே. கோயில் குளம் திறந்துருக்கும், பூஜை புனஸ்காரம் நடக்கும். ஆனால் தாக்கம் இருக்கும். எப்படி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை போடுறதுனால விலைவாசி கூடிருச்சோ, அதுபோல் இந்த கிரகணத்தால் எல்லா ராசிகளுக்குமே சில பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு எதன் அடிப்படையில் இருக்கும் சார் அப்படின்னா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரன், சூரியன், புதன் இந்த கிரகங்கள் கெட்டு போய் பாதிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதோடய தாக்கம் அதிகமாக இருக்கும். எல்லாமே உங்கள் ஜனன ஜாதகத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. சரியா நேர்களே? எந்த ஒரு பலனுமே கோச்சாரம்னா என்ன அர்த்தம்? கோச்சாரம்னா அன்றைக்கு உள்ள கிரக நிலைகள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் நீங்கள் நலன் அடைவீர்கள், கெட்ட நிலையில் இருந்தால் சங்கடப்படுவீங்க, பிரச்சனை. இதுதான் ராசி பலன்கள். சரியா நேர்களே? நீங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தாலும் சரி, பொதுவாக பத்திரிக்கையிலையோ யூடியூப்லேயோ வேறு எதுலேயோ நீங்கள் மீடியாவில் ராசி பலன்கள் பார்த்தாலும் இதுதான் உங்கள் ராசிக்கு. இப்போ 3 நட்சத்திரம் இருக்குது: சித்திரை, சுவாதி, விசாகம். சித்திரைக்கும் விசாகத்துக்கும் தோஷம் கிடையாது, சுவாதிக்கு தோஷம் இருக்குது. சரியா? அதனால் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க கிரகணம் முடிஞ்சோடனே கோயிலுக்கு போயிடணும். ஆனால் பலன்கள் 3 ராசிக்கு பொதுவானதான். பலன்கள் 10 குடைவன் 5ஆம் இடத்துல கிரகணத்தில் உடன்படுறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் செய்கிற காரியங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும். அப்பா மகன் செய்கிற தொழிலில் சில பிரச்சனை இருக்கும். தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், உணவு, தானியங்கள், காய்கறி கடை, பழக்கடை, ஜூஸ் கடை, இது மாதிரி வச்சுருக்கவங்களும் சில பிரச்சனை இருக்கும். உணவு சம்மந்தப்பட்டது, தனிமனித வாழ்க்கைக்கு உண்டான ஆகாரம் சம்மந்தப்பட்டது, ஃபண்டமெண்டல்ஸில் உள்ளது, அத்தியாவசிய பொருட்கள், பால், தயிர், மோர், இது மாதிரி விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வியாபாரத்தில் டல் அடிக்கும். எவ்வளோ நாளைக்கு சார் இருக்கும் அப்படின்னா, 28/8/2026 4/9/2026 வரைக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு எதுக்கு வந்துடுவார்? 7ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். சரியா நேர்களே? 7ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார். ஓரளவு நியூட்ரல் ஆயிரும். அதுபோல் சந்திரனும் 4ஆம் தேதி ராசிக்கு வந்துட்டாருன்னா சந்திரனும் சுக்கிரனும் சமசத்துவம் பார்ப்பாங்க. சூப்பராக இருக்கும். 4ஆம் தேதிக்கு மேலே இருந்து துலாம் ராசி கொடிகட்டி பறக்கும். மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில், பிஸ்னஸ், வியாபாரத்தில் மிக அருமையாக இருக்கும். அது அடுத்த வரையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இருப்பினும் ஆகஸ்ட் 28 செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நான் சொல்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோல் ராசிக்கு 11 குடைவனும் கிரகணத்தில் உட்படுறாரு. மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும். மூத்த சகோதரன், சகோதரி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். அப்பா வழி ஒரு முறையிலும் பிரச்சனை இருக்கும். அப்பாவோடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. ஸோ அப்பா வழியில் அந்தளவுக்கு சிறப்பு இருக்காது, உங்களுக்கு விரயம் தான் இருக்கும். சரியா? விரயம் தான் இருக்கும். அப்பா வழி ஒரு விரயம் இருக்கும். சில காரியங்களை நீங்கள் தள்ளி போடுற மாதிரி தான் இருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கவங்க, மக்கள் நல பள்ளியில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அந்தளவு சிறப்பு இருக்காது. அலைச்சல் இருக்கும், நஷ்டம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எது பெருசாக அரசாங்க விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. தொழிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். சிக்கனமாக இருங்க. எல்லோரும் இருக்கணுமா சார்னா கிடையாது.
ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து தசா புத்தி நடக்கும், சூரிய திசை நடக்கும். சூரிய திசை சந்திர புத்தி, சூரிய திசை ராகு புத்தி, சந்திர திசை சூரிய புத்தி, சந்திர திசை ராகு புத்தி, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? அதுபோல் சில பேருக்கு வந்து புதன் திசை நடக்கும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் புதன் திசை நடக்கும். புதன் திசையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா சித்திரத்தினத்து செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசை முடிஞ்சு புதன் திசை வரை வயசாயிரும். ஆனால் புதன் திசை வந்து இந்த விசாக நட்சத்திரத்துக்கு நடக்கும். சுவாதி விசாக நட்சத்திரம் நடக்கும். அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன் திசை ராகு புத்தி, புதன் திசை சந்திர புத்தி, இவங்க புதன் திசை கேது புத்தி, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். கிரகணத்தில் எந்தெந்த கிரகங்கள் பாதிக்கப்படுதோ அந்த கிரகங்களுடைய தசா புத்தி நடக்கிறாங்க அந்த 7-8 நாட்கள் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். அந்த கிரகங்கள் வந்து தசை நடத்தும் போது தசையிலேயும் பலன்களை கொடுக்கும். சரியா நேர்களே? ஸோ அதனால தான் எனக்கு சில தசைகளை சொல்லியிருக்கிறேன். சூரிய திசை சந்திர திசை நடக்கும். உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க? விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் வயசான காலத்தில் வரும். குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை சந்திர திசை வயசான காலத்தில் நடக்கும். இந்த புதன் திசை முன்னாடியே வந்துடும். சுவாதிக்கும் விசாகத்துக்கும் முன்னாடியே வந்துடும். ஸோ இந்த புதன் திசை சூரிய திசை சந்திர திசை நடக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிர திசை அந்த அளவுக்கு பாதிக்காது. சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். ஒன்றும் கிரகணத்தில் சம்மந்தப்படலை. அதனால் சுக்கிர திசை நல்லாயிருக்கும். அதனால் துலாம் ராசி நேயர்கள் நான் சொன்ன அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சுவாதி நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது. அதனால் கிரகணம் முடிஞ்சு சாயந்தரம் கோயிலுக்கு போயிருங்க. பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு விநாயகருக்கு வழக்கு போட்டு வந்துடுங்க. இப்போ பலன்கள் துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு சந்திரன் நினைவு. சந்திர கிரகணம் 11ல் புதன் சூரியன் கேது. 5ஆம் இடத்துல ராகு சந்திரன், 11ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது. இந்த காம்பினேஷனில் எப்படி சார் பலன்கள் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா 5 கிரகங்கள் இணைஞ்சு கிரகணத்தில் உண்டாக்குறதுனால குழப்பம் இருக்கும். மனதில் ஒரு குழப்பம் இருக்கும். பண விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும். சரியா? பண விஷயத்தில் பொதுவாக ஃபினான்ஸ் பொசிஷனில் கவனமாக இருக்கணும். மனதில் அழுத்தம் இருக்கும், திடீர் குழப்பம் இருக்கும், அமைதி இல்லாமல் போயிடும். அமைதி இல்லாததுக்கு பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். பிள்ளைகள் கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பங்கு சந்தை முதலீடு பண்ணுறதில் அவசரம் காட்டக்கூடாது, நிதானமாக இருக்கணும். அவசரமாக பணம் முதலீடு எங்கேயும் பண்ணக்கூடாது. அங்கே போட்டேன் அப்படின்னு பண்ண வேண்டாம். நின்று நிதானிச்சு போடுங்க, பொறுமையாக இருங்க. தேவையற்ற பயமும் எதிர்மறை சிந்தனைகளும் தலை தூக்கலாம். சரியா? எதிர்மறை சிந்தனை என்ன, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நிறையா வரும். தேவையற்ற பயமும் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துருங்க, நல்ல விதமாக இருக்கும். அன்றைக்கி சாயந்தரம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 3 நட்சத்திரமும் போகலாம். கிரகணத்தை அன்றைக்கி கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. எந்த தோஷம் இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி அது நிவர்த்தி ஆகும். விநாயகரை பார்த்து கும்பிட்டாலே போகணும். சிவன் கோயிலுக்கு தான் போகணும் கிடையாது. சிவன் கோயில் தூரமாக இருக்குது சார்னா பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போங்க. வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 28ஆம் தேதி சாயந்தரம் விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு இல்லைன்னா சூடனை பொறுத்து கும்பிட்டுட்டு விநாயகர் மந்திரத்தை சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். லாபம் வருமானத்தில் பார்த்தோம்னா லாபம் மட்டும் வரவங்களில் ஏற்ற இறக்கம் இருக்கும். சரியாக ஃபிக்ஸடாக இருக்காது. உங்களுக்கு இது பெனிஃபிட் வருது, ப்ராஃபிட் வருது அப்படின்னாலும் அதில் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். சரியா? அது மாதிரி பணமும் ஒரு நிலைப்பாக இருக்காது, பிட்டாக தான் வரும். நண்பர்கள் விஷயத்தில் பேசும்போது கவனமாக இருக்கணும். அது மாதிரி உடன் பிறந்த மூத்தவர்கள், வயதில் மூத்தவர்கள், உடன் பிறந்த அண்ணனாக இருந்தாலும் சரி இல்லைனா வயதில் மூத்தவராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசும்போது நிதானமாக இருக்கணும், வார்த்தையை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போடுங்க. இறை வழிபாடு நல்லது. ஆன்மீக சிந்தனை, இறை வழிபாடு. அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் கொஞ்சம் நேரம் இருந்து தியானம் யோகா பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கோயிலில் யோகா பண்ண முடியாது, தியானம் பண்ணலாம். சரியாக கொஞ்சம் தன்னை மறந்து இறைநாமத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் கர்ப்பிணி பெண்கள், துலாம் ராசியில் இருக்க கர்ப்பிணி பெண்கள் கிரகணம் நடக்கும்போது வெளியே போகக்கூடாது. கிரகணம் எத்தனை மணிக்கு சார் நடக்குது அதை சொல்லலைல. 6:50க்கு ஆரம்பிக்குது. 28/8/2026 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை காலையில் 6:50க்கு ஆரம்பிக்குது. இந்தியாவில் தெரியாது, இருந்தாலும் அது மற்ற இடத்துல நடக்கும்போது அதோட தாக்கம் இங்கே இருக்கும். 6:50க்கு ஆரம்பிக்குது, 9:45க்கு உச்சம் அடையுது, 12:30 மணிக்கு முடியுது. அதனால் நீங்கள் 7 மணிலேருந்து 12:30 வரைக்கும் எங்கேயும் போக வேண்டாம். 7 to 1 வீட்டில் இருங்க. கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தையாக இருக்கிறவங்க, வயதானவர்கள்லாம் வீட்டில் இருங்க. குறிப்பாக ரத்த சர்க்கரை இருக்கிறவங்க, ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு சிவனேன்னு வீட்டில் இருங்க. வேலை வெட்டிக்கு போகிறவங்க போங்க. சரியா? போகும்போது சட்டை பாக்கெட்டில் 2 வேப்பலையை போட்டு போங்க. சரியா? இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக செய்யணும். சட்டை பாக்கெட்டில் 2 வேப்பலையை போட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகு துர்க்கையுடைய அம்சத்தில் இருக்கிறவர். அதுபோக வந்து சந்திரன் சக்தி வடிவமானவன். ஸோ இந்த 2 கிரகங்களுமே அம்மன் சம்மந்தப்பட்ட கிரகங்கள். அதனால் வேப்பலை வந்து ரொம்ப பலனை கொடுக்கும். வேப்பம் இலை அன்னை சக்தி வடிவமாக பார்க்கப்படுகிறது. வேப்ப மரத்தில் தான் சக்தி குடியிருக்கிறார். அதனால் வேப்பலையை கையில் வச்சுட்டேன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களும் நீங்கள் கையில் வச்சுக்கலாம். சரியா?
லக்கேஜில் வச்சுக்கலாம். கையிலனா கையில் பிடிச்சிட்டு போக வேண்டாம், அப்படியே லக்கேஜில் வச்சுக்கணும். பர்ஸில் வச்சுக்கலாம், 2 வேப்பிலையை வச்சுக்கலாம். இல்லைனா வேப்பிலை இணுக்க வாங்கி எடுத்து பர்ஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பகல் பொழுதில் எங்கேனாச்சும் வெளியே போகிறீங்க, கர்ப்பிணி பெண்கள் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் சார், குழந்தைய போய் செக்கப் பண்ண போகிறேன், குழந்தைய டாக்டர்கிட்ட காட்ட போகிறேன் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஒரு காரியத்தை அவசரமாக செய்யும்போது நம்ம எதுவும் பார்க்க முடியாது, அது ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? அதுபோல் சார் நான் வெளியூர் போகிறேன், வெளி இடத்துக்கு போகிறேன், தவிர்க்க முடியாது பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நான் சொல்கிற மாதிரி அந்த வேப்பிலையை வச்சுக்கிட்டு நீங்கள் அன்னை ஆதிபராசத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு பரிகாரம். சரியா நேர்களே? சாபம்னு ஒன்று இருந்தால் விமோச்சனம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே ரெமெடி ஒன்று இருக்குது. அந்த ரெமெடி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக செஞ்சிட்டோம்னா அதோட தாக்கம் குறையும். சரியா? அதோட வீரியம் குறையும். நம்ம ஒரு சேஃபாக ஆகிக்கலாம், ஒரு சேஃபர் சோனில் வந்துக்கலாம். அதை தான் ஜோதிடம். ஜோதிடம்னா என்ன சார் அப்படின்னா, ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். அதுபோல் ஒருத்தனுக்கு திடத்தை கொடுக்குறோம், ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம். அதுதான் ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். ஒரு ஒளியை கொடுத்து அவனுக்கு ஒரு திடத்தை கொடுக்குறோம். இருட்டில் போகிறவங்க கையில் ஒரு டார்ச் லைட்டை கொடுத்து தைரியமாக போய்ட்டு வாப்பான்னு சொல்கிறோம், அனுப்பிவிட்றோம். பார்த்தீங்களா? அது தாங்க ஜோதிடம். சரியா? அந்த கான்செப்ட் தான் ஜோதிடம். அதை இன்றைக்கி எவ்வளவோ பேசுகிறாங்க. எல்லாம் எப்படி இருந்தாலுமே அதோடைய சாராம்சம் அதான். இருட்டில் போகிறவங்க கையில் ஒரு டார்ச் லைட்டை கொடுத்து தைரியப்படுத்தி போக சொல்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் ஜோதிட பலன்கள் என்ற வார்த்தையை சொல்கிறேன். நல்ல வார்த்தை தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஒரு 6-7 நாள் கவனமாக இருங்க. செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பலன்களை சொல்லிட்டேன், சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். பரிகாரமும் சொல்லியிருக்கிறேன், வழிபாடும் சொல்லியிருக்கிறேன். சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற 2 நட்சத்திரத்துக்கு பிரச்சனை இல்லை. சித்திரைக்கும் விசாகத்துக்கும் பிரச்சனை இல்லை. சுவாதி நட்சத்திரம் கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள் நேர்களே. கிரகணம் வந்து இந்த வருஷத்தின் கடைசி கிரகணம். சரியா? சந்திர கிரகணம். அடுத்த கிரகணம் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல தை அமாவாசை அன்னைக்கு நடக்கும். அது வந்து ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் நடக்கும். அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. 2027 ஜனவரி மாதத்தில் தான் நடக்கும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த கிரகணம் கடைசியாக முடியுது. 2026 கடைசி கிரகணம். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் துலாம் ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. எது சந்தேகம் பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். இந்த கிரகணத்தை பற்றி இல்லை, பொதுவாக நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். சரி? அவங்க தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையெல்லாம் கேட்டிங்கன்னா பரிகார வழிபாடு சொல்லுவேன். ஜாதகம்லாம் பார்க்க முடியாது. சில பேர் அப்படியே பர்த் டேட்லாம் போட்டு அனுப்புகிறாங்க. அது ஜாதகம்லாம் கமெண்ட் பாக்ஸில் பார்த்து சொல்ல முடியாது. பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவேன், இறையாறலால் சொல்லுவேன். அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ஏதோ பிரச்சனை குறையும். ஜாதகம் பார்க்கணும்னா தனிப்பட்ட முறையில் தான் பார்க்கணும். சரியா? டெக்ஸ்டிலெல்லாம் பலன் சொல்ல முடியாது. 2 வெடி அடிக்கிறதுக்கே பெரிய விஷயம். எனக்கு டைமும் இருக்காது. ஏதோ சொல்லுவேன் நான். சரியா? வாழ்த்துக்கள். நன்றி.